பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபேன் மினிட்ஸ் பார்க்க முடியாதுங்க. நல்லா இருக்கு. என்ன மேம்? நல்லா இருந்தது மேடம். ஆக்சுவலாக ஒரு கேஜிஎஃப் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் தான் எலிவேட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை ஆக்ஷன் மூவி ஒரு மிலிட்ரி ட்ரூப் அந்த மாதிரியான மிஷன், இந்தியா மிஷன். சாங்ஸ் ஒன்றும் மைண்டில் நிற்கிற மாதிரி இல்லை, பட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. 6 படம் பார்க்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் மோசமாக தான் இருக்கு. 6 படம் பார்க்குற மாதிரி தான் இல்லை. அந்த கான்செப்ட்டுக்கு இந்த கான்செப்ட் நம்ம சொல்ல முடியாது. அதோட கான்செப்ட் வேற. அது மொத்தமே அந்த டிராஃபிக்ல இருப்பாங்க, இது அந்த டிராஃபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்து டபுள் ரோடு. ஒருத்தர் வந்து ஏஜென்ட் ஒரு விக்கின்னு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. மைக்கேல்னு ஒரு கதாபாத்திரத்தில் வில்லனாக பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு வில்லன் கதாபாத்திரமாக தொட்டு அவருக்கு லேடிஸ் வீக்னஸ் இருக்கு தொட்டு அதனால செக்ஸ் இது வந்து அதிகமாக காட்டியிருப்பாங்க. விக்கி சாருக்கு இது கம்பேக் மூவி நினைக்கிறேன். கண்டிப்பா விக்னேஷாருக்கு ஆகும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான மூவி. ஏன்னா வந்து அவரே டிஃப்ரெண்டா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஎன்ட்ரியான திரைப்படமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேசப்பட்டவரோட ஆமா சாங்ஸ் எல்லாம் மொத்தமே காட்டியிருக்காங்க. மொத்தமா அந்த நம்ம இந்திய பெண்கள் எடுத்துட்டு வந்து கற்பழிக்கிற ரொம்ப கொடுமையான கற்பழிக்கிற சீன்லாம் காட்டியிருக்காங்க. கற்பழிச்சு கொலை பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இல்லை சார், ஒரு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது அதே மாதிரி இந்த யூஎஃப்எஸ் காட்சி எல்லாம் வந்து கொஞ்சம் அது தெரியுது, அவங்க கிரீமெட்ல தான் போட்டு எடுத்தாங்கன்ட்டு ரொம்ப அப்பட்டமா தெரியுது படம். இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கான். எனக்கு கேட்டீங்கன்னா இல்லை விக்னேஷாருக்காக வந்து படம் பாருங்க பாவம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ரொம்ப நிறைய ஹீரோ நடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் இடையில வந்து இப்போ சந்திரமுகி 2 கூட பண்ணியிருப்பாரு. அதில் பண்ணாரு, சீரியலும் பண்ணாரு பாவம். இதில் அவருக்காகவாது இந்த படம் வந்து ரீஎன்ட்ரி ஆகணும். பப்ளிக் பார்க்கணும். டபுள் டோர் அவரு சொல்றீங்களா? இல்ல டிஃப்ரெண்டா தான் பண்ணிருக்காரு. நல்லா தான் பண்ணிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான், டிஃப்ரெண்டா தான் இருக்குது. நல்லா இருக்கு. எந்த மாதிரி ஸ்டோரி கதை கொண்டு போய் கேட்டுறீங்களா? கதை என்னன்னு சொல்றது உங்களுக்கு, 2047 வந்து அந்த இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்த யூசுஃபர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த யூசுஃபர் கண்ட்ரோலும் எல்லா கண்ட்ரோலும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்தியாவில் உள்ள பெண்களையும் இந்த ராணுவ அதிகாரம் அவங்களெல்லாம் வந்து கூட்டு வந்து கற்பழிச்சு கொடுமையான முறையில் கொலை பண்றாங்க. மதம் சார்ந்தெல்லாம் இல்லை, ஒரு மதம் தான், கிறிஸ்டின் தான் அதிகமாக காட்டுறாங்க. அதெல்லாம் எந்த தவறான சீன்லாம் காட்டல. இந்த கற்பழிப்பு சீன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால வந்து பப்ளிக் வந்து ஈஸியாக போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் மோசமா இருக்கும். ரெட்டு ரத்தம் சொல்லலாம், ஃப்ளவர் ரோஜாப்பூ மல்லிகைப்பூ எல்லாம் இருக்காங்க. ஆனால் பெண்கள் தாங்க ஃப்ளவர். அந்த பெண்களை எப்படி மீட் எடுக்கிறதுன்னு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸா விக்னேஸ்வரர். இந்த கதை வந்து பெரிய மாஸ் நடிகர் வேண்டிய படம் இது. ரஜினி, கமல், அஜித் சாதாரண பட்ஜெட் படம்லாம் நடிச்ச விக்னேஷ் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துக்கிறாங்க. தாங்க வாராம பார்த்தேன், தாங்கிட்டாரு. அதுதான் கதை. நான் சொல்றது புரியுதா? இந்த படம் விஜய் கூட நடிக்கலாம், விஜயே நடிக்கலாங்க. சீக்ரெட் ஏஜென்ட்ஸா எடுத்து ஒரு பெண்களை போய் காப்பாத்துறதுக்கு அவர் நடிச்சிருந்தாருன்னா இந்த படம் மாஸ்டர் ஆகிட்டு இருக்கா, ப்ரமோஷன் ஆகிட்டு இருக்கா. இவர் ஒரு சாதாரண நடிகர். திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் பொங்கல் பசும் பொண்ணுல நடிச்ச விக்னேஷுக்கும் இந்த படத்துக்கு விக்னேஷ் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதாங்க கதை. அது ரொம்ப கஷ்டம். இது யாருமே நம்பி கொடுக்க மாட்டாங்க, எந்த ப்ரொடியூசரும் ஒத்துக்க மாட்டான். என்ன ஒரு சாதாரண நடிகர் இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கணுமான்னு. ஓகேவா? ஒரு நேஷனல் ஃபிளாக் இந்தியா கொடியை காமிச்சு காட்டினா எப்படி இருக்கும் படம்? மனசு ஊருமா, கோபம் வரும்ல. அதுதான் என் கதை, அதுதான் கதை. இந்த கதை ரஜினி நடிக்கலாம், கமல் நடிக்கலாம், விஜய் நடிக்கலாம், எல்லாருமே நடிக்கலாம். ஆனா சாதாரண விக்னேஷ் என்ற ஒரு நடிகர் நடிக்கிறாருன்னா, பிரம்மாண்டமா நடிச்சுக்கிறாருன்னா, பெரிய பேனர் நடிச்சுன்னா பெரிய விஷயம் தானே. நம்பி கொடுத்துக்கிறாங்களே, அது நம்ம பாராட்டி தானே ஆகணும். அது படம் ஓடுதே இல்லையோ, நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது. இவ்வளோ பெரிய கேரக்டருக்கு இவருக்கு எப்படி கொடுத்தாங்க தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த டைரக்டர் விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட்டு ஒரு இன்டர்வல் ஒரு 1.5 மினிட் பேசினேன். பார்க்கும்போது பயங்கர புத்திசாலின்னு தெரியுது. இந்த படம் ஆக்சுவலி ஐ மீன் இவருக்கு இந்த வார் ஹிஸ்ட்ரி எல்லாம் இந்த டைரக்டர் தரோவாக படிச்சிருக்காங்க. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது. இது இஸ் அபவுட் வார். அடுத்த ஒருவேளை வரப்போகிற வார், அதை பற்றி தான் இந்த சப்ஜெக்டு. டைரக்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. நிறையா ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி
நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் வரப்போகிறது இல்லையா, அவங்க யாரோ ஒரு ஃபிக்ஷனல் நேம் கொடுத்துருப்பாங்க, மால்கம் டைனாஸ்டின்னு சொல்லிட்டு. அந்த மால்கம் டைனாஸ்டி இந்தியாவை த்ரெட்டன் பண்ணுறது, நீங்கள் எங்களுக்கு டேக்ஸ் கொடுக்கணும், இல்லையான்ட்டு இந்தியாவை இந்த இந்த மேப்பில் இல்லாத மாதிரி பண்ணிடுவான்ட்டு த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி பிகினிங்கில் சுபாஷ் சந்திர போஸ் காட்டுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் ஆர்மின்ட்டு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் நம்மளை ஆளும்போது 1940-35 அப்படியெல்லாம். அப்போ என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்க்கு எகைனஸ்டாக போயிட்டு ஹிட்லரை போய் மீட் பண்ணுறாரு. ஹிட்லரை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெர்மனி நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படி போய் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அந்த மீட்டிங்கெல்லாம் அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை. பட் அங்கேயே இவர் ஒரு ஜெர்மன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. பட் இவர் யாரோ கொண்டுட்டாங்க, யார் கொண்டுட்டாங்கன்ட்டு இது வரைக்கும் அது தெரியாது. அது பேஸ் பண்ணி தான் வர்றாரு. அவங்க பிளட்ல வந்த அசோசியேஷன் தான் ரெட் ஃப்ளவர்ன்ட்டு படத்தில் சொல்கிறாங்க. இந்த படம் அவ்வளோ ஈஸியாக புரியாது, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போர் அடிக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. லவ்லி ஃபோட்டோகிராஃபி, யூஸ் பண்ண கலர் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. ரீரெக்கார்டிங் நல்லா இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நாதர் இருக்காங்க, தலைவாசல் விஜய் இருக்காங்க. தலைவாசல் விஜய் ரோல் ரொம்ப நல்லா இருக்குது. அவரு இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் இந்த மால்கம் ஒரு ஃபிக்ஷனல் நேம். யாரோ நமக்கு வேர்ல்டுலேயே ஒரு பெரிய எனிமி நம்மளை த்ரெட்டன் பண்ணுறான். ஏன் நம்மளை த்ரெட்டன் பண்ணுறான்ட்டு நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமாக மினரல்ஸ் இருக்குது. எந்த கண்ட்ரிலையும் இருக்காது. இது ஹைலைட் ஆயிருந்தா இன்னொரு 3 monthsல அனதர் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டைரக்டர் வார் பற்றி எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அது 2K கிட்ஸ் பார்க்கலாம், வேற பார்க்கலாம். கிராமத்தில் இருக்கிறவங்க என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு இது அவ்வளோ பிடிக்காது. பட் நான் இந்த டைரக்டரா கிறிஸ்டோபர் நோலனோட மதிக்கிறேன். சிவப்பு பூனைக்கு பதிலாக சிவப்பு ரத்தம்னு வச்சிருக்கலாம். படம் முழுக்க அப்படி தான் இருக்குது. பார்க்க போனால் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு படத்தில் எதுவுமே சரியில்லாத ஒரு படம் பல வருஷம் கழிச்சுன்னா அது இந்த படம் தான் நினைக்கிறேன். ஆக்டிங்காக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எதுவுமே. அதாவது இந்தியாவை வந்து இவங்க காப்பாற்றுறாங்களாம், படம் பார்க்க போன நம்மள தான் யாரை காப்பாற்றணுன்ற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. முதல்ல நேதாஜிக்கு ஒரு ட்ரிபியூட்னு போட்டானுங்க. அதுக்கப்புறம் காட்டினது பூராவே நேதாஜிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. உண்மையிலே அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா வந்து இவங்களை வாயிலே போட்டிருப்பாரு. ஏட்டா என் பேரை சொல்லி ஏட்டா இந்த மாதிரி மட்டமான படம் விட்டு போகிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த ஹீரோயின்லாம் பாவம், உண்மையிலே இவங்க கிட்ட படம் முழுக்க மாட்டிட்டு சிக்கி சின்ன பின்னமாகுது. அது இல்லாமல் அவ்வளோ பொண்ணுங்க ஒரு மாதிரி வல்காரிட்டியோட உச்சம்னு நினைக்கிறேன். ஒரு இயக்குனர் அவரோட கிரியேட்டிவிட்டியை காட்டலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த இயக்குனர் வந்து சைக்கோபாத் மாதிரி அவரோட வன்மத்தையும் வக்கரத்தையும் காட்டியிருக்காரு ஒரு படம் முழுக்க. கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. 18+ போட்டிருக்காங்க. ஆனால் 18+ காரங்களே பார்க்கக்கூடாத, பார்க்க தவற வேண்டிய படம். அதாவது பேட்ரியாட்டிசம் மூவி. அதாவது படத்தில் சொல்கிறதெல்லாம் சரி, பட் அதுக்கான ஒரு ரைட்டிங் இருக்குல்ல, அந்த ரைட்டிங் எதுவுமே இல்லை. வராங்க, பொண்ணுங்களை கடத்துறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு மாநிலத்தை கூட அழிச்சிற மாதிரி காட்டியிருக்கலாம். அப்படிலாம் காட்டாமல் உலகம் முள்ள இருக்கிற இந்திய பெண்கள் சொல்லி அதையுமே வெள்ளக்கார பெண்களாக தான் தூக்கிட்டு வராங்க. இவங்க இந்தியன்ஸ்ன்னு காட்டுறதும் வெள்ளக்காரங்களாக தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் எப்படி அவங்களாம் ஆவாங்க, அதெல்லாம் இந்த லாஜிக் எல்லாத்தையும் தாண்டி படமாக பார்க்குறப்போ ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, எதை பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு பயம் வரும், அதெல்லாம் தூக்கி போட்டானுங்க. காட்டுறது என்னன்னா தண்ணி அடிக்கிறானுங்க, பொண்ணுங்களை கடத்துறானுங்க, டார்ச்சர் பண்ணுறானுங்க, சுட்டு கொள்றானுங்க, அவ்வளோதான். நம்மளே பார்க்கக்கூடாத மூவி அப்படிப்பட்ட படம் தான் இது. இல்லை ஃபேமிலியோட வேற பார்க்கணும், கூட்டிகிட்டு வந்து செருப்பக்க தேடிப்பானுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு படம், இது வேற கூட்டு வந்திருக்கேன். ஸோ உண்மையிலே விக்னேஷ் தவிர்த்திருக்க வேண்டிய படம். அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினச்சிருப்பார் போல மனுஷன். அவர்கிட்ட என்னத்தை சொல்லி ஏமாத்தினாலும் நம்மளை வந்து காப்பாற்றி ஏமாத்தின மாதிரி அவர்கிட்ட என்னத்தை சொல்லி ஏமாத்தினான்னு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அது யார் விக்கி யார் மைக்கிள்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. அதனாலே அவர் கோட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் மைக்கிள் கோட்டு போடாத ஒரு விக்கி, இதுதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அவனு நெகட்டிவ் ஷேட் பண்ணது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. மேபி இனி வர படங்கள்லாம் மற்ற படங்களில் வில்லனாக பண்ணுறது தான் நல்லா பண்ணுவார். அவருக்கு அந்த ஸ்கோப் இருக்குது. இனிமே வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் ட்ரை பண்ணாமல் கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணால் தான் நல்லா பண்ணுவாங்க. ஆமாம், கிறிஸ்டியானிட்டியை தான் ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே கிறிஸ்டியானிட்டியை சுற்றி தான் வரும். பட் அதையுமே தவிர்த்துருக்கலாம். ஒரு மதத்தை அதே யார் நல்லவன் யார் கெட்டவன்றது காட்டாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. அதையுமே தவிர்த்துருக்கலாம். நம்ம மொத்தத்தில் இந்த படத்தையே தவிர்த்துருக்கலாம். இதில் நம்ம இதை குறிப்பிட்டு சொல்லி என்ன ஆக போகுது? டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டிய படம். இன்று நான் கமலா திரையரங்கிலே ரெட் ஃப்ளவர் என்கின்ற ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். மிக அருமையான படம். இது ஒரு சாதாரண படம் அல்ல. இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்று சொல்வார்களே, உத்வேகம், அப்படி ஒரு உத்வேகம் தருகின்ற படமாக இந்த படம் அமைந்துள்ளது. இன்றைய காலகட்டத்திலே இந்திய நாடை உலக நாடுகள் எதிர்க்கின்றன.
சில வல்லரசு நாடுகள் இந்தியாவின் மீது அபாண்டமான பழியை சுமைத்து இந்தியாவை அடிமையாக்க நினைக்கின்றன. அப்படி இந்தியாவை அடிமையாக்க நினைத்தால் அந்த நாடுகளுக்கு என்ன கிடைக்கும் என்பதை சம்மட்டேடியாக இயக்குனர் இந்த படத்திலே சொல்லி இருக்கிறார்கள். இந்தியர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, இந்தியர்கள் யாருக்கும் அடிமையானவர்கள் அல்ல, இந்தியர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு சாதனை படமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். இதில் நடித்துள்ள நடிகர்கள், கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் ஒற்றுமையை நாம் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். கமலா தியேட்டர்ல ரெட் ஃப்ளவர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன். ஸோ இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா அண்ட் மற்ற நாடுகளுக்கு வந்து எத்தனை டேரிஃப்ஸ் விதிக்கிறாருன்னு. உலகத்தை வந்து சில நாடுகள் மட்டும் சர்வாதிகாரம் பண்ணி கைப்பற்றி ஆள பார்க்குறாங்கன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஆண்ட்ரூ பாண்டியன் சார் நம்ம ரெட் ஃப்ளவர் படத்துக்கு மூலமா வந்து 2047 இந்தியா வல்லரசாகி நம்ம நாட்டுக்கிட்ட எத்தனை நியூக்ளியர் வார் ஹெட்ஸ், எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ், எத்தனை சப்மரீன் ஷிப்ஸ் எல்லாம் இருக்க போது அன்றைய காலகட்டத்தில் வர ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொண்டு அதுலேருந்து வெற்றிகரமாக வெளியே வர போறோன்றத படத்தோட நிறைவுல காட்டியிருக்காங்க. ஹீரோ விக்னேஷ் சார் 30 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து சினி உலகத்துக்கு ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமானவர். இதுல வந்து டுவெல் ரோல் பண்ணியிருக்காரு. ப்ரோட்டகானிஸ்ட் ஏஜென்ட் விக்கியாவும் பண்ணியிருக்காரு. அவரோட ட்வின் பிரதர் எப்படி வில்லனா மாதிரி அதையும் காட்டியிருக்காங்க. இந்த 2 ரோல்ஸ்லயுமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் நீங்க டைரக்டரோட அவுட்புட் கொடுத்துருக்காரு. அதுவும் பார்ப்பீங்க. நானே வந்து இந்த படத்துல ஒரு ஏர்ஃபோர்ஸ் மார்ஷல் ரோல்ல நடிச்சிருக்கேன். ஸோ கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆல் த டீம். சினி உலக ஜாம்பவான்கள் நாசர் சார், வைஜி மகேந்திரா சார், தலைவாசல் விஜய் சார் போன்றவர்கள் கூட, நிழல்கள் ரவி சார் போன்றவர்கள் கூட எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வெளியே வந்ததும் பார்த்தேன் எல்லாரும் டைரக்டரை வந்து பர்சனலாக கங்க்ராச்சுலேட் பண்ணுறது, ஹீரோ விக்னேஷ் சாருக்கு வந்து அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ் தர்றதை, அதெல்லாம் இதில் பார்த்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்றதை நீங்கள் பார்த்து குடும்பத்தோட திரையரங்குகளில் வந்து இந்த படத்தை பார்ப்பீங்க, ரசிப்பீங்கன்றதை நம்புறேன்.